கலைஞருக்கு ஏன் மூப்பு வரவில்லை என்பதுதான் நான் சொல்லப்போகிற செய்தி. அவருக்கு மூப்பு இல்லை என்பதை எல்லோரும் எடுத்து சொன்னார்கள். ஏன் மூப்பு வரவில்லை? யாருக்கு மூப்பு வரும்? கலைஞரை பாராட்டுவது மட்டும் நமக்கு நோக்கமில்லை, கலைஞரிடமிருந்து கற்றுக்கொள்வதும் இந்த அரங்கில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நோக்கம். நம்முடைய அருமை தலைவர் அவர்களுக்கோ, இனமான பேராசிரியருக்கோ, எங்கள் ஆசிரியருக்கோ மூப்பு வரவில்லை என்றால் என்ன காரணம்? வாழ்க்கையில் சலிப்பு வந்தால் மூப்பு வரும், செயல்பாட்டில் தேக்கம் வந்தால் மூப்பு வரும், சிந்தனையில் குழப்பம் வந்தால் மூப்பு வரும். இவை மூன்றும் கலைஞரிடம் இருப்பதாக எதிரிகள் கூட சொல்ல மாட்டார். நாம் சொல்லவில்லை என்பதல்ல. அவருக்கு ஏதும் சலித்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? பலர் தவறாக என்ன கருதுகிறார்கள் என்றால், மூப்பு வந்தால் சலிப்பு வரும் என்று நினைக்கிறார்கள். அது உண்மையில்லை. சலிப்பு வந்தால்தான் மூப்பு வரும். நமக்கு வாழ்வில் சலிப்பு வராதவரை நம் எவருக்குமே மூப்பு வராது. ஏனென்றால் நாம் பெரியாரின் பிள்ளைகள், கலைஞரின் பிள்ளைகள். நமக்கு மூப்பு வராது. கலைஞர் எப்போதாவது எது கண்டாவது சலித்திருக்கிறாரா? அரசியலில் அவருக்கு சலிப்பு வந்திருக்கிறதா? ஐயா பெரியாரோடும் அறிஞர் அண்ணாவோடும் நின்று அரசியல் செய்தவர். காமராஜருக்கும் பக்தவச்சலத்திற்கும் எதிரில் நின்று அரசியல் செய்தவர். ராஜாஜியோடும் எம்ஜிஆரோடும் உடன் நின்றும் எதிர் நின்றும் அரசியல் செய்தவர். பெரியாரோடு, அண்ணாவோடு, பக்தவச்சலத்தோடு, காமராஜரோடு, ராஜாஜியோடு, எம்ஜிஆரோடு அரசியல் நடத்திவிட்டு இன்றைக்கு யார் யாருடனோ அரசியல் நடத்த வேண்டி இருக்கிறதே என்று நமக்கு சலிப்பு வரலாம். அவருக்கு ஒரு நாளும் வந்ததில்லை. கேட்டால் தலைவர் கலைஞர் சொல்லுவார், காலம் யாரை முன்னிறுத்துகிறதோ அவரை எதிர்த்து நீ போராடு. அதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. யாருக்கு சலிப்பு வராது? நான் எண்ணி பார்க்கிறேன். மனிதர்கள், இயல்பான மனிதர்கள் எல்லோருக்கும், நமக்கெல்லாம் எல்லாவற்றிலும் சலிப்பு வரும். உணவு சலிக்கும், உடைகள் சலிக்கும், காதல் கூட சலிக்கும், குழந்தை கூட சலிக்கும் என்று ஒரு கவிஞன் சொன்னான். கவிஞர் பழம்னி அவர்கள் குழந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதினார். மனைவி கருவுற்றிருக்கிறாள், இப்போதுதான் 2 மாதம். அவன் சொன்னான், 8 திங்கள் இன்னும் பொறுத்தால் பட்டு கன்னம் பனிமலர் கைகள் தொட்டு தூக்கி தோளிடை கிடத்தி 8 தொகையை எண்ணி மகிழலாம். இன்னும் குழந்தையே பிறக்கலை. ஆனாலும் இவன் ஒரு கற்பனை செய்கிறான். இன்னமும் 8 திங்கள் இன்னும் பொறுத்தால் பட்டு கன்னம் பனிமலர் கைகள் தொட்டு தூக்கி. அந்த சுகத்திற்கு இணை உலகத்தில் எதுவும் இல்லை. குழந்தை பிறந்தது. அம்மா என்றோ அப்பா என்றோ அழைத்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சி வாழ்நாளில் என்றைக்கும் எவனுக்கும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அடுத்த குழந்தை பிறந்தது, அதற்கடுத்தும் பிறந்தது. 7-8 குழந்தைகள் பிறந்து சுற்றி நின்று அப்பா என்று அழைத்தால் மகிழ்ச்சி என்றாக கருதுகிறீர்கள்? முதலில் குழந்தையை பற்றிய கற்பனை மகிழ்வை தந்தது. தொடர்ந்து குழந்தைகள் பிறந்தபோது சலிப்பை தந்தது. பிறகு குழந்தை அழுகிற நேரத்தில் எப்படி இருக்கும் என்று ஈரோடு தமிழன்பன் சொல்லுவார், அந்த தொட்டில் சனியன் தொடர்ந்து அழுகிறது. குழந்தைக்கு ஒரு பெயர், அந்த தொட்டில் சனியன் தொடர்ந்து அழுகிறது. எது? பட்டு கன்னம் பனிமலர் கைகள் தொட்டு தூக்கி தோளிடை கிடத்திய 8 தொகைதான். தொடர்ந்து பிறந்ததற்கு பிறகு சலிப்பு வருகிறது. நான் பொடாவில் 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்தேன். போன உடனே முதல் வகுப்பு என்ற உடனே உங்களுக்கெல்லாம் கடி இல்லை, சப்பாத்தி வரும் என்று சொன்னார்கள். ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் பிறகுதான் தெரிந்தது, காலையில் சப்பாத்தி, கடும்பகல் சப்பாத்தி, மாலையில் சப்பாத்தி, மறுபடியும் சப்பாத்தி என்றதற்கு பிறகு அவர்களிடத்திலே கெஞ்சி கேட்டு மதியமாவது சோறு கொடுத்து விடுங்கள், களி கூட பரவாயில்லை என்று நாங்கள் சொன்னோம். வீட்டுக்கு வந்தவுடனே என்ன உணவு என்று கேட்டார். சப்பாத்தியை தவிர எதுவாக இருந்தாலும் சரி என்று சொன்னேன். உணவு சலிக்கும், உடை சலிக்கும், காதல் சலிக்கும். குழந்தைகளுக்குத்தான் எதுவும் சலிக்காது. ஒரு குழந்தையை நீங்கள் மேடையிலே, இந்த சின்ன மேசையிலே ஏற்றி குதிக்க சொல்லுங்கள், குதிக்கும், மகிழும், சிரிக்கும். மறுபடியும் ஏற்றிவிட சொல்லும், மறுபடியும் குதிக்கும், மறுபடியும் சிரிக்கும். 10 முறை நாம் ஏற்றி விடுவோம். 11வது முறை நமக்கு சலிக்கும், குழந்தைக்கு சலிக்காது. 100 முறை குதித்தாலும் சலிக்காது, குழந்தைக்கு மனம் சலிக்காது. குழந்தை மனம் கொண்ட தலைவர் கலைஞருக்கும் மனம் சலிக்காது. நண்பர்களே, அவருடைய வெற்றியின் அடிப்படை அதுதான். இன்றைக்கு ஒரு கட்டுரையை எழுதிவிட்டு எதிரில் அமர்ந்திருக்கிறவர்கள் பெரிய அரசியல் விற்பனர்கள் இல்லை. நாங்கள் 4-5 பேர் உட்கார்ந்திருந்தால் எங்களில் ஒருவரை படிக்க சொல்லி
TKS இளங்கோவனை கூப்பிட்டு நீ படி என்று சொல்லி படிக்க சொல்லி மற்றவர்களை கேட்க சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்பார் பாருங்க. ஏதோ அவர் இன்றைக்கு தான் புதுசாக எழுதுகிற மாதிரி. அவர் 75 ஆண்டுகளாய் எழுதுகிறார். அவர் எழுதுவதை பார்த்து நாங்கள் எழுதுகிறோம். இன்றைக்கும் வைரமுத்து சொல்லுவார் என் தமிழ் ஆசான் என்று. அவரை பார்த்து நாம் படித்தோம், அவரை பார்த்து பேசினோம். பராசக்தி வசனம் பேசாத இளைஞன் எவனாவது எங்கள் தலைமுறையில் உண்டா? நண்பர்களே, 28 வயதில் 82 வயது முதியவரை போல பராசக்தி எழுதினார். 87 வயதில் 27 வயது இளைஞனை போல இளைஞனுக்கு கதை வசனம் எழுதினார். இரண்டையும் அவரால் செய்ய முடிந்தது. என்றைக்கும் அவருக்கு சலிப்பு இல்லை. ஒரு முறை நான் தலைவர் கலைஞர் அவர்களை வைத்துக்கொண்டே சொன்னேன், உங்களுக்கு அரசியல் சலிக்கவில்லை, இலக்கியம் சலிக்கவில்லை, திரைப்படம் சலிக்கவில்லை, வசைகள் சலிக்கவில்லை, பாராட்டும் சலிக்கவில்லை என்று நான் சொன்னேன். நீங்கள் உண்மைதான். பேராசிரியர் அவர்களை வைத்துக்கொண்டு நான் 2-3 வரிகள் பாராட்டி பேசினால் நிறுத்திட்டு வேற ஏதாவது விஷயம் பேசும்பார். தலைவர் பாராட்டையும் ரசிப்பார், வசைகளையும் ரசிப்பார். 93 வயதில் அவர் வாழ்வது வியப்பில்லை. 93 வயதிலும் இத்தனை வசைகளை வாங்கி கொண்டும் வாழ்கிறாரே, அந்த வலிமை பெரியது. நண்பர் தமிழருவி மணியனை பற்றி கோபால் அவர்கள் சொன்னார். நான் வீட்டில் பேசி கொண்டிருக்கிற போது ஒரு முறை சொன்னேன், காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது அவருக்கு ஒரு பதவியும் கொடுத்ததில்லை. நீங்கள் தான் அவரை திட்டக்குழுவிலே எல்லாம் ஒரு உறுப்பினராக ஆக்கினீர்கள். இன்றைக்கு உங்களை அவர் கடுமையாக தாக்கி பேசி கொண்டிருக்கிறார் என்றேன். தலைவர் பதில் சொன்னார், அது ஒன்றும் இல்லைப்பா, நான் அவரை திட்டக்குழுவில் உறுப்பினராக ஆக்கினேன். அவர் தவறாக புரிந்து கொண்டு என்னை திட்டக்குழு என்று நினைத்து கொண்டு திட்டிக் கொண்டிருக்கிறார் என்றார். வடநாட்டு சாமியார் ஒருவர் உங்கள் தலையை சீவி விடுவேன் என்கிறானே என்று கோபப்பட்ட போது, இதற்கு ஏன் கோபப்படுகிறீர்கள்? என் தலையை நானே சீவி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவன் எங்கே சீவப் போகிறான் என்று அவருக்கு பாராட்டும் சலித்ததில்லை, வசையும் சலித்ததில்லை, இலக்கியம் சலித்ததில்லை, திரைப்படம் சலித்ததில்லை. இன்றைக்கும் காலையிலே மறுபடியும் புதிதாய் பிறக்கிறார். நமக்கெல்லாம் ஆண்டுக்கு ஒரு நாள் பிறந்த நாள் வரும். அவருக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்த நாளாக இருக்கிற காரணத்தால் அவரை எவனாலும் வெல்ல முடியவில்லை. நண்பர்களே, மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். மக்கள் அந்த கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு வலிமையான எதிர்க்கட்சி என்கிற இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மட்டும் இல்லை, திமுக 3வது இடத்துக்கு போய்விடும், 4வது இடத்துக்கு போய்விடும் என்றெல்லாம் பேசியவர்களுக்கு சட்டமன்றத்தில் இடமே இல்லை என்றும் தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, காலங்கள் எத்தனை போனாலும் அவர் என்னுடைய நெஞ்சின் உரம். நான் 3 குணங்களை சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும்தான் விளக்கி சொன்னேன். சலியாத மனம், செயல்படுகிற வேகம், என்றைக்கும் குழப்பமில்லாத சிந்தனை. 3ஐயும் விரித்து சொன்னால் உண்மையாகவே காலை 9 மணி ஆகிவிடும். நாட்டில் வேறு இடங்களில் நீதி கிடைக்குமோ இல்லையோ, அறமன்றங்களில் நீதி கிடைக்க வேண்டும். எதற்காக நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்திலே கூறியிருக்கிறார்கள், வரம்புக்கு மீறி, வருமானத்துக்கு மீறி சொத்து குவிப்பதில் எந்த தவறும் இல்லை என்று உச்ச நீதிமன்றத்து நீதிபதிகளே சொல்லிவிட்ட சுதந்திர திருநாட்டில் வாழ்கிற வாழ்க்கை பாக்கியம் நம்மை தவிர உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? நண்பர்களே, இந்த அநீதிகளை எதிர்த்து வெல்ல நம் தலைவர் வாழ்வார். இன்னும் ஒரு 100 நூற்றாண்டு இரும் என்பது வைணவ மரபு. இன்னும் நம் தலைவர் வாழ்வார். தலைவர் அவர்களே வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ தலைவரே வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். ஏ அப்பா, அருவின்னு பேருங்க. நீர்வீழ்ச்சின்னா அவனை வெட்டி வெயில்ல போட. நீருக்கு ஏது வீழ்ச்சி? அது ஃபால்ஸ் என்கின்ற ஆங்கில மொழியினுடைய தமிழாக்கம். நீருக்கு வீழ்ச்சி கிடையாது, நீர் எழுச்சி. அது எழுந்து நிற்குமாறு நான் வைரமுத்து.